குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் AGS என்டர்டைன்மெண்ட் வழங்கும் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போ நான் ஒரு பேங்க்ல போயிட்டு லோன் வாங்குறேன் அப்படின்னா அந்த ரெக்கார்டை ஏன் பேங்கை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க? எதுக்காக அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கணும் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே? நம்மளோட டேட்டாஸ் வந்து மொத்தமா பரப்பப்படுது. ஒன்று ஏன் வங்கியை வச்சுக்கலைன்னா இயல்பாகவே 190 பேர் எங்கேயோ ஒரு இஎம்ஐ தவறுதலாக கட்டுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. இப்போ நீங்கள் ஒரு 100 இஎம்ஐ கட்ட வேண்டிய இடத்துல 90 இஎம்ஐ கரெக்டாக கட்டிடுங்க, 10 இஎம்ஐ சரியாக கட்டல. இப்போ இதெல்லாம் போய் அங்கே போயிட்டு அவங்களுடைய மார்க்கை பெரிய லெவலில் குறைச்சிடுவாங்க. கிரெடிட் ஸ்கோரை பார்க்கறது நம்ம வேலை இல்லை, அது வங்கி பார்த்து நம்மளுக்கு சொல்லக்கூடிய வேலை இருந்தால் எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. இது நடுவில் ஒரு ஃபோர்ஜரியில் நடக்கும் சார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்சு உங்கள் சிபில் ஸ்கோரை நான் உயர்த்தி கொடுத்துட்றேன், 550 750 மாற்றி கொடுத்துட்றேன், எனக்கு உள்ள ஆளுகிறாங்க, நான் பண்ணி கொடுத்துறேன். இது பெரிய டீமே இயங்குது. அதில் தான் நம்ம இங்கே அழுத்தமாக பதிவு பண்ணுறோம். எந்த தனி மனிதனும் சிபில்குள்ளே என்ட்ராகி ஒரு ஸ்கோரை உயர்த்துறதோ இறக்குறதெல்லாம் முடியாது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம் அனைவருக்கும் தேவையான நிதி ஆலோசனைகள், நிதி தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே தொடர்ந்து பகிர்ந்துட்டு வராரு நிதி நிபுணர் திரு செழியன் அவர்கள். அந்த வகையில இன்னைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா சமீபத்துல நாடாளுமன்றத்துல ஒரு பெரிய விவாதமா மாறின ஒரு நிகழ்வு சிபில் ஸ்கோர் சம்பந்தமா ஒரு பெரிய விவாதம் மாறிச்சு. அந்த சிபில் அப்படின்றது என்ன, அதை எப்படி நம்ம ஹெல்த்தியா மெயின்டைன் பண்றது, ஒரு பக்கம் கடன் வாங்கினாலுமே இன்னொரு பக்கம் அந்த சிபில் ஸ்கோரை எப்படி மெயின்டைன் பண்றது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்னைக்கு நம்மள்ட்ட பகிர்றதுக்கு அணைஞ்சிருக்காரு திரு செழியன் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். முன்னாடி சொன்னது போல இந்த சிபில் ஸ்கோர்னா என்ன, இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னன்னா, இதை பத்தி ஒரு சாமானிய இளைஞர் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன தெரிஞ்சுக்கணும் சார்? சிபில் ஸ்கோர்ன்றது இப்போ எல்லாருக்குமே பரவலாக தெரியக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஏன்னா வங்கியோடு எல்லாருமே தொடர்பு உண்டு, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தொடர்பு உண்டு. அதனால் அவங்க கடனே வாங்கலாம் கூட ஒரு சிபில்ன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக சிபில்ன்றது ஒரு நிறுவனம். அந்த சிபில் நிறுவனம் கொடுக்கக்கூடியது கிரெடிட் ஸ்கோர் ஒரு எண், அவ்வளோதான். அது கிரெடிட் ஸ்கோர் தான் நம்ம ஆக்சுவலாக சொல்லணும். அது கொடுக்கக்கூடிய நிறுவனம் பேர் தான் சிபில். இந்த மாதிரி இன்னொரு மூணு நிறுவனம் இருக்குது. இதில் நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமானது சிபில். ஏன்னா எல்லாரும் அதை பயன்படுத்தி அந்த வார்த்தையை தான், அந்த நிறுவனம் மட்டும்தான் இருக்குன்னு இன்னும் நிறைய பேர் நம்புறாங்க. சிபில் மட்டும்தான் இருக்கு பழுகுது அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது. இன்னொரு 3 நிறுவனம் இருக்குது உள்ள. தேவைப்பட்ட இன்னும் நிறுவனங்களும் அதிகமாக ஆகும் இது. ஆக நம்ம ஒரு ஸ்கோர் தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு சிபிலில் தான் பார்க்கணுன்றது அவசியமும் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நிறுவனம் இருக்குது, ஐமார்க்னு ஒரு நிறுவனம் இருக்குது, ஈக்விஃபேக்ஸ்னு ஒரு நிறுவனம் இருக்குது. இந்த நிறுவனத்தில் கூட உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை பார்த்துக்கலாம். சிபில்ன்றது நீங்கள் 4ஆவது கூட பார்த்துக்கலாம். எதில் பார்த்தாலும் ஒரே மதிப்பு தான் அதுக்கு. ஆக இது நம்ம அடிப்படையாக ஃபஸ்ட் இங்கே இதை பதிவு பண்ணிடலாம். சிபில்ன்றது ஏன் அதிகம் பேசப்பட்டதுன்னா, நம்ம அதிகம் அதை மட்டும்தான் தொடக்கத்தில் வந்ததுனால அது அதிகம் பேசப்பட்டது. ஃபஸ்ட்டு வந்ததுனால அது அதிகம் பேசப்பட்டது. அதனால மக்கள் மத்தியில் அப்படியே பரவிடுச்சு. இந்த சிபில் இந்திய அரசு நிறுவனமா இல்லை தனிப்பட்ட முறையில்? இல்லை, தனி நிறுவனம் தான். இது தனி நிறுவனம் தான். இது முழுக்க நிதி சார்ந்த தகவல்களை பதிவு பண்ணும். வங்கிகள் கொடுக்கக்கூடிய தகவல்கள், வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள், நிறைய தனியார் நிறுவனங்கள் உண்டு. இதுமாதிரி ரிசர்வ் பேங்க்கு கீழே பதிவுப்பட்ட நிறுவனங்கள் தன்னுடைய வாடிக்கையாளர் கடன் அளவை பற்றி, கடன் முறைகளை பற்றி இந்த நிறுவனத்துக்கு தகவல் கொடுப்பாங்க. அந்த தகவலை வச்சு இந்த நாம் சொல்லப்பட்ட 4 நிறுவனமே அதோட விதிமுறை வச்சு இவங்களுக்கு இந்த மார்க்கு, ஒரு நிறுவனமும் ஒரு மார்க். சிபில் பார்த்தீங்கன்னா 900 வரைக்கும் இருக்கும். ஈக்விஃபேக்ஸில் பார்த்தீங்கன்னா 800 மட்டும் இருக்கும். அவங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் வச்சுருப்பாங்க. எல்லாமே ஒரே ஈக்குவலாக இருக்காது. எல்லாமே ஒரு ஹெல்த்தி கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 சொல்லுவாங்க. 700 ஒரு ஹெல்த்தி கிரெடிட் ஸ்கோர். இந்த கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் அவங்களுக்கு கடன் ஃபர்ஸ்ட் மறுக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறையும். உடனே கிடைச்சிரும். 650, 600, 580 அதெல்லாம் பேட் கிரெடிட் ஸ்கோர். அதாவது எங்கேயோ இவங்களுக்கு கடன் கட்டக்கூடிய இடத்துல பிரச்சனை இருந்திருக்கு, அதனால இந்த கிரெடிட் ஸ்கோர் குறையுது. இது முதல் கட்டமாக. இப்போ இந்த சிபில் பற்றி ஏன் அதிகம் இப்போ பேசப்பட்டது நாடாளுமன்றத்தில்னா, நிறைய விஷயங்கள் இதில் நம்ம பொதுமக்களை பாதிக்க அடைய அளவுக்கு நடக்குது. அதுதான் ரொம்ப இங்கே உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும். ஏன்னா நம்ம காமன் மேனே பேசுவோம். ஏன்னா இங்கே அதிகம் பாதிக்கப்பட்டது காமன் மேன் தான். ஏன்னா அவங்க தான் எண்ணிக்கையில் அதிகம். இதை சமாளிக்கக்கூடிய மக்கள்லாம் குறைவு. இப்போ அந்த பார்லிமெண்ட்டில் பேசக்கூடிய நபருக்கு ஒரு பிரச்சனை ஈஸியாக சமாளிச்சிடுவார். ஒரு சிபிலில் பிரச்சனை அவர் சமாளிக்க முடியும், ஆனால் காமன் மேனால் முடியாது. இப்போ இந்த ஒரு அடிப்படையாக நம்ம பார்ப்போம் சிபில் ஸ்கோர். இப்போ நம்ம ஒரு வங்கியில் இல்லை ஒரு நிதி நிறுவனத்தில் போய் கடன் கேட்க போகிறோம். இது முதல் முறையான ஒரு கடனாக இருந்தால் உங்களுக்கு சிபிலில்
சிபில்லையோ மற்ற எந்த நிறுவனத்துலையோ யூகிஃபேக்ஸ்லையோ ஐமார்க்லையோ எக்ஸ்பீரியன்லையோ எந்த நிறுவனத்துலையும் உங்களுக்கு ஸ்கோரே இருக்காது. ஆமாம், இப்போ தான் முதல் வாட்டி போகிறோம் இல்லையா, அதனால். ஆமாம், அதனால் -1ன்ற லெவலுக்கு அப்படி வச்சுருப்பாங்க அவங்க. அது வந்து இது வரைக்கும் ஒரு கடனுக்குள்ளேயே வரலை அப்படின்ற லெவலில் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வங்கியில் வாங்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க பார்ப்பாங்க, ஸ்கோர் செக் பண்ணுவோம், அங்கே இருக்காது. அப்போ இதை முதல் கடனும் போது அந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் அடிபட்டு பிரச்சனை இல்லாமல் போயிடுது, இந்த ஸ்கோர் இல்லாதனால. அப்போ அவங்க என்ன வங்கி பார்ப்பாங்கன்னா, அதிகபட்சம் இது திருப்பி கட்டக்கூடிய லெவலுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா, சேலரி ஸ்லிப் இருந்தால் சேலரி ஸ்லிப்பு, இதே நீங்கள் வியாபாரம் பண்ணியிருந்தேன்னா அந்த ஸ்டேட்மெண்ட், இல்லை ஐடி இருந்தால் ஐடி, இப்போ அதை எலிஜிபிள் பண்ணி ஒரு லோன் வாங்கிடுறீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 வீலர் லோனோ ஒரு கார் லோனோ வாங்கிடுறீங்க. இதுதான் முதல் லோன் வாங்கிட்டீங்க. இந்த லோன் வாங்கின பிறகு இந்த டீட்டெயில் வந்து அந்த வங்கியோ நிதி நிறுவனமோ இந்த 4 நிறுவனத்துக்கும் தகவல் அனுப்பிடும். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் தகவல் உங்களுக்கு அங்கே போதும். இந்த சிபில் எக்ஸ்பீரியனுக்கெல்லாம் தகவல் உள்ளே போயிடும். எனக்கு இதில் இன்னொரு கேள்வி இருக்குது சார். இப்போ இந்த 4 நிறுவனங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ நான் ஒரு பேங்க்கில் போயிட்டு லோன் வாங்குறேன் அப்படின்னா அந்த ரெக்கார்டை ஏன் பேங்க்கை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க? எதுக்காக அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கணும் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே? அப்போ என்னோட டேட்டாஸ் வந்து அங்கே வேறு நிறுவனத்துக்கு போக வாய்ப்பு இருக்குல்ல, எதுக்காக அங்கே கொடுக்குறாங்கன்னு ஒரு நிச்சயமா இது வந்து இன்னமும் அதிகமாகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதார் ஒரு இடத்துல பதிவாகுது, பேன் ஒரு இடத்துல பதிவாகுது, உங்களுக்கு இப்போ சிபில் எக்ஸ்பீரியன் இந்த நிறுவனத்தில் நம்ம டேட்டாஸ் பதிவாகுது. இதை தவிர்த்து நம்மளுடைய ஃபோன் நம்பரும் நம்ம டேட்டாஸும் பல இடங்களில் விற்கப்படுது. அதனால தான் உங்களுக்கு அனானிமஸாக ஒரு கால் வருது, லோன் வாங்கிக்கிறீங்களா, அவங்க பேசக்கூடிய நிறுவனத்தில் நம்மளுக்கும் தொடர்பே இருந்திருக்காது. ஆக இப்போ நம்மளோட டேட்டாஸ் வந்து மொத்தமாக பரப்பப்படுது. ஒன்று, ஏன் வங்கியை வச்சுக்கலைன்னா வங்கிக்கு இது ஒரு பெரிய இந்த ஸ்கோர் போடுறது, இதை மெயின்டைன் பண்ணுறது ஒரு வங்கியால் பண்ண. ஏன்னா இப்போ அந்த நிறுவனம் வந்து பொதுவாக வச்சுட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய 47-48 வங்கியுமே தகவல் அங்கே கொடுத்துரும். நிதி நிறுவனங்கள் எவ்வளோ நிறைய இருக்குது, அத்தனை நிதி நிறுவனம் தகவல் அங்கே கொடுத்துரும். இவங்க ஒரு விதிமுறை வச்சு ஒரு ஸ்கோரை பிரிக்கிறாங்க. இப்போ இந்த வங்கியாகட்டும் அடுத்த வங்கியாகட்டும் இல்லை நிதி நிறுவனமாகட்டும், இப்போ எங்கே போய் யார் வாங்கினாலும், இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் மட்டும் ஒரு வங்கியில் கடன் வாங்கிட்டீங்க, இதை எதுவுமே சொல்லாமல் வேற ஒரு வங்கியில் போய் கடன் வாங்கும்போது அவங்க இந்த நிறுவனத்தில் செக் பண்ணி பார்ப்பாங்க. எக்ஸ்பீரியன்லையோ சிபில்லையோ செக் பண்ணாங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வாங்கப்பட்ட அத்தனை தகவலும் அவங்க சொல்லுவாங்க. அவங்களோட பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ வங்கி மட்டும் பண்ணோம்னா இந்த வங்கியோட தகவல் இன்னொருத்தருக்கு தெரியாது. இதில் மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இருந்தால் இதுமாரி ஒரு புது நிறுவனமாக உருவாக்குனாங்க. எல்லாருமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இன்னும் கஸ்டமர் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ இந்த சிபில் மீதி சொல்லப்பட்ட 3 நிறுவனத்தையுமே கஸ்டமர் ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். வங்கியும் அவங்களுடைய தேவைக்கான ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. இப்போ லோன் வாங்கிட்டீங்களா ஃபஸ்ட் டைமு, இப்போது உள்ள உங்களோட டேட்டாஸ் போயிடுச்சா? ஃபஸ்ட் டைம் ஒன்றுமே இருக்காது, லோன் வாங்கியிருக்காருன்னு டேட்டாஸ் போயிடும். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அதுக்கான இஎம்ஐ கட்டுவீங்க. இஎம்ஐ கட்டும்போது அதுக்கான டேட்டாஸும் அங்கே போயிடும். கரெக்டாக கட்டிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கரெக்டாக கட்டுறாருன்றதில்ல, என்ன கட்டுறீங்க, தள்ளி கட்டுறாரு இல்லை இந்த மாதம் கட்டவே இல்லை, எதனாலும் அங்கே போயிடும். அவங்க அதுக்கான திருப்பி அதை வச்சு அங்கே மதிப்பு போடுவாங்க, அங்கே ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க, திருப்பி அதை ஒரு மெஷர் பண்ணி உங்கள் ஸ்கோரில் கை வைப்பாங்க. இப்படி ஒவ்வொரு தகவலுமே அவங்களுக்கு போயினே இருக்கும். அதுக்கு அடுத்து உங்களுடைய அந்த லோன் முடிகிற வரைக்கும் தகவல் போயினே இருக்கும். இதில் இயல்பாகவே நான் சொல்கிற மாதிரி இயல்பாகவே 100-90 பேர் எங்கேயோ ஒரு இஎம்ஐ தவறுதலாக கட்டுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதை பண்ண ஹியூமன் பீயிங் வந்து அவ்வளோ ஷார்ப்பாலாம் இயங்கிட முடியாது. நம்ம மிஷின் கிடையாது. 10 மணிக்கு சுற்ற ஆரம்பிக்கணும் ஃபேனு, 10 மணி நிற்கணுன்ற மாதிரிலாம் மிஷின் கிடையாது. ஹியூமன் பீயிங்கோட ஆட்டிடியூடு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மிஸ் ஆகும். அந்த மிஸ்ஸெலாம் அது பொருட்படுத்தாது, அது மார்க்கை குறைக்கும், அதெல்லாம் அது எடுத்துக்காது. இப்போ எங்கெல்லாம் நம்ம அதை கவனம் வைக்கணும், விழிப்புணர்வு இருக்கணுன்றது. இப்போ நீங்கள் ஒரு 100 இஎம்ஐ கட்ட வேண்டிய இடத்துல 90 இஎம்ஐ கரெக்டாக கட்டுறீங்க, 10 இஎம்ஐ சரியாக கட்டலை. அதில் ஒரு இஎம்ஐ உங்களுக்கு உண்மையாகவே மறந்தே போகுதுன்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு கட்டவில்லை. இப்போ இதெல்லாம் போய் அங்கே போயிட்டு அவங்களுடைய மார்க்கை பெரிய லெவலில் குறைச்சிருவாங்க. 650, 675, 625 கொடுத்துறோம்னு வச்சுங்க. நம்ம அப்புறம் வந்து அது பேலன்ஸ் இங்கே கட்டிடுறோம். இங்கே கட்டிட்டு என்ஓசி வாங்கிடுறோம். இப்போ நம்மளுக்கும் பேங்க்குக்கும் இல்லை நம்மளுக்கும் நிதி நிறுவனத்துக்கும் கடன் இல்லை. நம்ம நினச்சிருக்கோம் இப்போ முடிஞ்சு போச்சு. சிபில் பற்றி நம்ம பற்றியோ மற்ற எந்த நிறுவனத்தை பற்றியோ ஸ்கோர் நிறுவனத்தை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா நம்ம அதை பார்க்கவே இல்லை. ஃபுல்லாக கட்டிட்டோம், அதை பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அது பார்க்கறதுக்கு எண்ணமே இருக்காது. ஏன்னா அது நம்மளுடைய வேலை இல்லைன்னு நினச்சின்னு இருக்கோம். கிரெடிட் ஸ்கோரை பார்க்கறது நம்ம வேலை இல்லை, அது வங்கி பார்த்து நம்மளுக்கு சொல்லக்கூடிய வேலை இருந்தால் எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு வங்கியில் போகிறதுக்கு முன்னாடி நீங்களே பார்த்தோன்னா அதை அப்போ தான் வங்கி ஒரு விஷயத்த சொல்கிறதுக்குள்ள நம்மளே அந்த விஷயத்த சொல்லிடலாம் வங்கிக்கு. அப்போது அந்த லோனு ரொம்ப எளிமையாக கிடைக்கிறதுக்கோ இல்லை விரைவாக கிடைக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பாயிடும். இல்லைன்னா வங்கி பார்த்து அவங்க கேட்குற கேள்விக்கு அப்புறம் நம்ம பதில் சொல்லி அதில் இடர்பாடுன்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். அடுத்து இப்போ முதல் ஒரு லோன் முடிஞ்சு போச்சுங்களா, இப்போ இந்த லோன் இருக்கும்போது அடுத்து ஒரு லோன் அப்புறம் எங்கேயோ ஒரு வங்கியில் போகிறீங்க.
அப்போ அந்த வங்கியில் இருக்கும்போது உங்களுக்கு காமிக்கும் நீங்கள் இவ்வளோ இஎம்ஐ தள்ளி கட்டிருக்கீங்க, ஒரு இஎம்ஐ வந்து கடைசியாக கட்டிருக்கீங்க, இல்லை ஒரு இஎம்ஐ வந்து ரொம்ப டிலே ஆகி ஃபைன் போட்டு பல இதில் கட்டிக்கிறீங்க, உங்களுடைய ஸ்கோர் குறைஞ்சிருக்கு, அதனால் லோன் வந்து ஹோல்டு பண்ணுறோம், நிறுத்துறோம்னு சொல்லலாம். இதில் இன்னும் என்னன்னா, சிபில் வந்து வங்கிக்கு அறிவுறுத்தாது, அது ஸ்கோரை மட்டும் கொடுத்து விட்டுரும். இப்போ எக்ஸ்பீரியன் ஐ மார்க்கு இவங்க யூகிஃபேக்ஸ்லாம் ஸ்கோர் மட்டும் கொடுத்து விட்டுருவாங்க, அவங்க அறிவுறுத்த மாட்டாங்க. இவருக்கு லோன் கொடுக்கலாம், இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, இல்லை இவங்களுக்கு தாமதமாக கொடுக்கலாம், இல்லை அவங்கக்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கின்னு கொடுங்கலாம் அது சொல்லாது. அது ஸ்கோர் மட்டும் தான் கொடுக்கும். இதுதாங்க ஸ்கோர், இதை பார்த்து நீங்கள் கொடுக்குறதா கொடுங்க முடிவு பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். 500 ஸ்கோர் இருந்து லோன் வாங்கினவங்களும் இருக்காங்க. நம்ம 700 சொல்கிறோம் எல்டி, 500 இருந்தும் லோன் வாங்க, அது அந்தந்த வங்கியோட மேனேஜ்மெண்ட் எடுக்கக்கூடிய முடிவு. இப்போ உதாரணத்துக்கு 1-to-1 வங்கி மேனேஜர்கிட்ட பேசுகிறாங்க, சார் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு, அந்த டைம் ஒரு பிரச்சனை இருந்தது, ஒரு கோவிட் பிரச்சனை, அன்னைக்கு இயல்பாகவே நம்மளால் எல்லாருக்கும் இஎம்ஐ கட்ட முடியல, அப்போ என்னுடைய வியாபாரமும் தடைப்பட்டது, என்னுடைய வேலையும் பறி போயிடுச்சு, அப்புறம் கோவிட்ல முடிஞ்ச ஒரு வேலையை தேடிக்கினேன், அப்போ எனக்கு லோன் காசு வந்து நான் கட்டிட்டேன், ஆனால் இருந்தாலும் அது என்னோட ஸ்கோர் குறைஞ்சி போச்சு, இப்போ நான் ஹெல்த்தியாக இருக்கேன், எனக்கு ஒரு வருமானம் வருது, என் சேலரி ஸ்லிப் பாருங்கள், என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அதெல்லாம் கட்டிடுவோன்னா இதை ஏற்றுக்குன்னு ஆமாம் இது ஹியூமன் பீயிங்கோட நடக்கக்கூடிய மென்டல் ரெக்கார்டு தான், அதை பேஸ் பண்ணி கொடுத்தாலும் ஏன் கொடுத்தேன்னு சிபில் கேட்காது. அவங்க அந்த கொடுத்துட்டாங்கன்னா அந்த டேட்டாஸை திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க சிபிலுக்கான. ஆக சிபில் கொடுக்கறது வந்து ஸ்கோர் மட்டும்தானே தவிர ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஆக அதனால தான் வங்கி தான் அந்த முடிவு எடுக்கிறது. இப்போ நீங்கள் 2வது லோன் போகிறீங்க, அப்போ ஏற்கனவே இந்த மாதிரி நீங்கள் சில இஎம்ஐஸ் வந்து தள்ளி கட்டிருக்கீங்க, ஒரு இஎம்ஐ கடைசி தான் கட்டிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு ஸ்கோர் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம ரீசன் சொல்லலாம். இதை அப்போ வங்கி இங்கே ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இது 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 வங்கியாக பார்த்து நம்மளுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தான் நம்ம சொன்னோம், போகிறதுக்கு முன்னாடி நம்மளே சிபில் ஸ்கோரை செக் பண்ணிடணும். ரொம்ப எளிமையாக செக் பண்ணிடலாம். நீங்கள் சிபிலோட சைட்டுக்கு போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய பேன் நம்பர், ஃபோன் நம்பர் கொடுத்தாவே போதும். உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி போட்டால் உங்களுடைய ரிப்போர்ட்டு ஜென்ரேட் ஆகி வந்துடும், பிடிஎஃப்ஐ வந்துடும், நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், உங்கள் மெயிலுக்கும் வந்துடும். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த 4 நிறுவனத்துலையும் பார்க்குறதுக்கு ஃப்ரீ தான், ஸ்கோர் பார்க்கறதுக்கு ஃப்ரீ தான். ஆனால் இதை பார்க்க ஃபஸ்ட்டு தெரியாதவன்றது அதிகம். இன்னும் பாதி பேருக்கு என்னன்னா, இது நம்ம பார்க்கக்கூடிய விஷயமே இல்லை, வங்கி பார்த்து நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயம், அவங்க சொன்ன பிறகு தான் இப்படி ஒரு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு செய்வாங்க. இன்னும் வங்கி நம்மகிட்ட ரிப்போர்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க, அவங்க தகவல் மட்டும் தான் சொல்லுவாங்க. உங்கள் சிபில் ஸ்கோர் ரிப்போர்ட் எடுத்து கையில் கொடுக்க மாட்டாங்க, அவங்க தகவல் அப்போ நம்மளுக்கு அங்கே உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதனால தான் நம்ம எடுத்து பார்க்கணும்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் முடிஞ்சதுங்களா, இப்போ வங்கி முடிவு எடுக்கலாம், இங்கே ஸ்கோர் மட்டும்தான் கொடுக்கலாம். இது வரைக்கும் போன வரைக்கும் பிரச்சனையே இல்லை சார். நாடாளுமன்றத்தில் ஏன் பிரச்சனை வந்ததுன்னு சொல்கிற மாதிரிங்க, இது வரைக்கும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா இந்த வங்கிகள் கொடுக்கக்கூடிய தகவலை வச்சு இவங்க ஒரு ஸ்கோர் போட்டாங்க, அந்த ஸ்கோர் வச்சு இவங்க அடுத்த வங்கியோ இல்லை அந்த வங்கியுமே அடுத்து அந்த கஸ்டமருக்கு லோன் கொடுக்கலாம், கொடுக்க போகாம தடைப்படலான்றது வங்கி எடுக்கக்கூடிய முடிவு தான். இது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம வங்கி மேனேஜர்கிட்ட பேசி நிலைமைகள் சொல்லி வாங்கிக்கலாம். இதுதான் வந்து நடைமுறையாக இருந்தது, இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இதில் இன்னொரு கேள்வி சார் எனக்கு, இப்போ இதில் வந்து வங்கி அந்த கடன் வாங்குபவர் இந்த 2 பேருக்கு நடுவில் தான் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா வங்கிக்கு பின்னாடி ஒரு பேக் அண்ட் டீம் இருக்கும் இல்லையா, அவங்க தான் இந்த டேட்டாஸ் எல்லாம் சிபிலுக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வங்கிகளுமே இந்த சிபிலுக்கு மொத்தமாக டேட்டாஸ் அனுப்பும் போது அங்கே வந்து கண்டிப்பாக எரர் நடக்க வாய்ப்பு இருக்குது, தப்பு நடக்கும். அப்போ பேரை தப்பாக போடலாம், இல்லை வேறு எதனா தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே வந்து ஒரு இஷ்யூ நடந்தது அப்படின்னா அதுவும் வந்து கடன் வாங்கினவருக்கு பெரிய பிரச்சனையாக முடியும். அந்த நெருக்கடிகள் நடக்குதா சார்? இப்போ அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறாங்க? ரொம்ப அதிகமாக நடக்கிறது இப்போ நீங்கள் சொன்ன கேள்வி மாதிரி தான். இப்போ இந்த கேள்வியில் இன்றைக்கி அதிகம் பாதிக்கப்பட்டது இந்த விஷயத்தில் தான். அது ஒரு உதாரணத்தோட எளிமையாக நம்ம பார்ப்போம். இப்போ இது என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ எல்லா வங்கியும் தகவல் போடும்போது சிபிலில் அது என்ட்ரி போடுறதுல எரர் வராதா, இல்லை தவறுதெல்லாம் மிஸ் ஆகாதா, இல்லைன்னா அவங்க கரெக்டாக தான் அவ்வளோ துல்லியமாக போடுறாங்களான்னு பார்த்தா இன்றைக்கி இந்த பிரச்சனை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்ன சொன்னாங்க, அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் ஆதாரையும் பேனையும் இணைங்கன்னு சொன்னாங்க, கரெக்டுங்களா? ஆனால் நம்ம தென் மாநிலம், நம்ம 4 மாநிலத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமனாக ஒரு நேம் இருக்காது. நம்ம இனிஷியலை ஃப்ரண்ட்டு போடுவோம், பேக்கில் போடுவோம். சில பேர் இனிஷியலை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிப்பாங்க, அப்பா பேர் எக்ஸ்பேண்ட் பண்ணிப்பாங்க. சில பேர் வந்து இனிஷியல் மட்டும் அந்த ஒரு சிங்கிள் லெட்டர் மட்டும் போட்டு, இப்படிலாம் பல விதமாக ஒரு முறை கிடையாது நம்மளுக்கு. வடநாட்டில் முறை உண்டு, அவங்களுக்கு சர்நேம் உண்டு, அதோட சேர்ந்து தான் வரும். அவங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த நேம் வந்து பல இடங்களில் வேறு இருக்காது. இப்போ இந்த ஆதாரும் பேனும் இணையும் போது என்ன பிரச்சனை வந்ததுன்னா, ஆதாரில் பேர் இருக்கிற மாதிரி பேனில் இருக்காது.
இங்கே எஸ் சுப்பிரமணியன் இருக்கும். உதாரணத்துக்கு பேனில் எஸ் சுப்பிரமணியன் இருக்கும். ஆதாரில் அந்த எஸ்ஸுக்கு அவங்க அப்பா பேர் எஸ். இப்போ சேகர் அப்படின்னு வச்சுக்கோ, ஆதாரில் நம்ம சேகர் சுப்பிரமணியன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது இணைக்கும் போது அது இணைக்காது, ஏரர்னு சொல்லிடும். ஏன்னா 2 பேரும் ஒன்றா இல்லை. அப்போ நீங்கள் இந்த நேமை 2த்துலேயும் ஒரே நேமாக மாற்றிக்கிங்க. இது நம்ம சவுத் இந்தியாவில் அதிகம் பிரச்சனை வந்தது. நேற்று கூட ஒரு நண்பருக்கு அவங்க மனைவிக்கு இணைக்கும் போது இந்த பிரச்சனை இருக்குது. அவங்களுடைய பேனில் 6, அவங்களோட அப்பா பேர் 6 எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, ஆதாரில் எக்ஸ்பெண்ட் பண்ணல, அப்படியே நின்றுடுச்சு. இப்போ இவர் போய் ஆதாரில் மாற்றணும். எங்கேயோ ஒரு இடத்துல 2 கார்டில் ஏதோ ஒரு இடத்துல மாற்றணும். இப்போ இது ஒரு பெரிய விஷயம். இது 2மே கொடுத்தது அரசாங்கம் தான். இப்போ இது எவ்வளோ பெரிய தலைவலி. இப்போ ஒருத்தருக்கு இல்லை, நம்மளதில் 90% பேருக்கு இந்த பிரச்சனை உண்டு தமிழ்நாட்டில். அதனால பல பேர் ஆதாரில் பேன் இணைக்க முடியாமல் போனதும் தள்ளி போனதால அரசாங்கம் என்ன நினச்சி இவங்க இணைக்க வரலன்னு நினச்சிட்டு அதுக்கு ஃபைன் போட்டாங்க. 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் போட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப எளிமையாக பாருங்கள், ஒரு மக்கள்கிட்ட இருந்து ரொம்ப எளிமையாக காசு எடுக்கிறதுக்கு ஒரு வழி ஆயிடுச்சு. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க இணைக்கிறதுக்கு. இப்போ இந்த ஒரு இது யார் பிரச்சனை? உங்கள் பிரச்சனை. நீங்கள் என்ன ஆதார் எடுக்கும்போது பேனில் என்ன இருக்குன்னு பார்த்து வாங்கியிருக்கணும். அங்கே நீங்கள் பண்ணாமல் என்ன அலைய வச்சு பெரிய இது இந்த இடம் மட்டும்தான் கிடையாது, இந்த ஆதார் பேன் மட்டும்தான் இல்லை. நீங்கள் பேனில் தனிப்பட்ட முறையில் பேன்லேயே இந்த பிரச்சனை வந்தது. நீங்கள் பேன் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறேன்னு வச்சுங்க, நான் பார்த்த வரைக்கும் 10ல் 4, 6 பேனுக்கு வந்து தப்பாக பிரிண்ட் ஆகி வந்துடும். டேட் ஆஃப் பர்த்தில் தப்பாக பிரிண்ட் ஆகி வரும், இல்லை பேர்லேயே ஃபோட்டோ மாதிரி இருக்கும், பேர்லேயே தப்பாக பிரிண்ட் ஆகி ஏதோ ஒரு லெட்டர் எனக்கே வந்திருக்கு. என்னுடைய பேனில் அப்படி தான் தப்பாக வந்தது. நான் கொடுத்த ஃபார்மோட ஜெராக்ஸ் என்கிட்ட இருக்குது, அப்ளை பண்ண ஜெராக்ஸ் என்கிட்ட இருக்குது. நான் அதை போய் காமிக்கிறேன், நான் என்ன கொடுத்து அப்ளை பண்ண பாருங்கள், இதில் இதான் வந்திருக்குன்னு. அவங்க ரொம்ப எளிமையாக ஒன்றும் பண்ண முடியாது சார், நீங்கள் இது கரெக்ஷனுக்கு காசு கட்டி பண்ணிடணும். எங்கள் கரெக்ஷன் நான் தவறு பண்ணதானே கரெக்ஷன் அது. நீங்கள் என்ட்ரி போடுறதுல தவறு அது. அப்போ யார் போட்டாலும் அவங்கள கூப்பிட்டு கேளுங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்காம வந்து நான் தவறு பண்ண மாதிரி நான் அதுக்கு காசு வர கட்டணும். இப்போ அரசாங்கம் 2வது காசு வருதா? அவங்களுடைய தவறுமே நம்ம பண்ண மாதிரி சமைச்சு நீங்கள் அதுக்கு பேவும் பண்ணணும். பே பண்ணி தான் அதை கிளியர் பண்ண முடியும். இப்போ 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 இவ்வளோ இந்த 2 விதத்துலையுமே ஏற இருக்கும்போது எப்படி சிபிலில் வராது போகும்? அங்கேயும் என்ட்ரி தானே எல்லாம். அங்கே இப்போ ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம முதல்ல ஒன்று பார்த்தோம், ஒரு லோன் வாங்குறீங்க, அதுக்கடுத்து கட்டி முடிச்சுட்டு இன்னொரு லோன் வாங்க போகிறோம். அப்போ அங்கே ஒரு சிபில் அங்கே தான் பார்ப்பாங்க. அப்போ வந்து இன்னைக்கு நடைமுறை சொல்கிறேன் பாருங்க, 10ல் 7லேருந்து 8 பேருக்கு நீங்கள் வாங்காத லோன் கூட சிபிலில் காமிக்குது. நீங்கள் அந்த லோனே வாங்கியிருக்க மாட்டீங்க, அது எங்கே இருக்குன்னு கூட அந்த நிறுவனம் தெரியாது. ஆனால் நீங்கள் வாங்கின மாதிரி அங்கே காமிக்கும், அது கட்டலன்னு காமிக்கும், டிஃபால்ட் ஆகிட்டும் காமிக்கும். அதனால உங்களுக்கு ஸ்கோர் மொத்தமாக குறைஞ்சி 550 வந்துட்டு இருக்கும். நமக்கு தெரியாது, பார்க்க மாட்டோம் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம சிபில் பார்க்க போகிறது, நம்ம ஒரு லோன் எடுக்கும்போது தான் ஒரு வங்கியை கேட்குறோம். அவங்க அப்போ செக் பண்ணும்போது அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு தெரிய வருது. அப்போ அவங்ககிட்ட நம்ம சொல்கிறோம், இந்த பாருங்க அந்த எங்கே வாங்கணும் கூட எனக்கு தெரியாது, அது எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. அது மகாராஷ்டிராவில் இருக்கலாம், டெல்லியில் இருக்கலாம், வெஸ்ட் பெங்காலாக இருக்கலாம் அந்த நிறுவனம். ஏன்னா எல்லா இப்போ சிலது வந்து வங்கியின் போது இந்தியா லெவலில் இருக்கும், ஆனால் நிதி நிறுவனம் அந்தந்த பகுதியில் தான் பலமாக இருக்கும். உங்களுக்கு இங்கே ஸ்ரீராம் பலமாக இருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி அந்தந்த பகுதியில் பலமான நிறுவனம் இருக்கும், அங்கே வாங்கின மாதிரி கூட காமிக்கும் உங்களுக்கு. இப்போ இவங்க என்ன சொல்லிடுவாங்க, இப்போ நீங்கள் 2வது லோன் வாங்கத்துல சரி ரைட் ஓகேங்க இதை கிளியர் பண்ணி வந்துருங்க. இப்போ அந்த நிறுவனத்தில் போயிட்டு நீங்கள் சொல்லிட்டு, அதாவது வாங்காத லோனை கிளியர் பண்ணணும். வாங்காத லோன் இப்போ நீங்கள் கிளியர் வாங்கின லோன் கிளியர் பண்ணுறது வேற, இப்போ வாங்காத லோனு கிளியர் பண்ணணும். ஏங்க நான் தான் வாங்கவே இல்லைங்க, அது நீங்களே அங்கே மெயிலில் போட்டு வாங்கி, அது எங்கள் வேலை இல்லைங்க. நீங்கள் வாங்கிட்டு NOC வாங்கின்னு சிபில்லேருந்து உங்கள் பேரை ரிமூவ் பண்ணிவிட்டு வாங்க நாங்கள் தரேன்னு. இப்போ எவ்வளோ பெரிய மன உளைச்சல் ஆகும் பாருங்கள். ஒரு எமர்ஜென்சி தான் லோனுக்கு போகிறோம் நம்ம இங்கே, கரெக்டாக? இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ எங்கேயோ வாங்கின மாதிரி ஒரு லோன் நம்மளுக்கு காமிக்குது, சரி நம்ம கிளியர் பண்ணலான்னு அது எடுத்துன்னு போகிறோம். ஃபஸ்ட்டு அது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் பார்க்கணும், அந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் இருந்தால் கூட நம்ம இருக்கிற பகுதியில் அதுக்கு எதனா பிரான்ச் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம சென்னை மாதிரி மாநகரத்தில் எல்லாத்துக்கும் ஒரு பிரான்ச் இருந்துடும். ஒரு கிராமத்தில் ஒரு நபருக்கு அப்போ அவர் சென்னை நோக்கி வரணும், அவருக்கு இங்கே இருந்ததுன்னா அதுக்கு அவர் இங்கே கிளம்பி வரணும். சப்போஸ் அந்த பிரான்ச் வெஸ்ட் பெங்கால் இருக்குதுன்னு வச்சுங்க, நீங்கள் இங்கேருந்து வெஸ்ட் பெங்கால் போகணும். சரி மெயில் போடலாமே, மெயிலுக்கு எல்லாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா? ஏன்னா அவங்களுக்கு தலைவலியே கிடையாது. உங்கள் லோன் அங்கேருந்து ரிமூவ் பண்ணணும், ராங் என்ட்ரி ரிமூவ் பண்ணணும், அவங்களுக்கு தலைவலியே கிடையாது. உங்கள் மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களான்னு உறுதி கிடையாது. அப்படி நீங்கள் கிளம்பி அங்கே போகிறீங்க, கிராமத்தில் வரும், சென்னைக்கு அந்த பிரான்ச்சில் வராரு, இந்த பாருங்க உங்ககிட்ட லோன் வாங்கின மாதிரி எனக்கு காமிக்குது, என்னுடைய எந்த KYCயுமே உங்ககிட்ட இருக்காது, உங்களுக்கு எனக்கு டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி எந்த பாஸ்புக்கில் பிரிண்ட்டோ இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை உங்கள் எம்ப்ளாயி என்கிட்ட ஃபோன் ரெக்கார்டோ எதுவுமே இருக்காது. அப்புறம் எப்படிங்க நான் உங்ககிட்ட லோன் வாங்கின மாதிரி காமிக்குதுன்னு காமிக்கும். இப்போ அவர் வந்து பார்ப்பாரு, சரி ராங் என்ட்ரி போட்டுக்குது, இதில் அவர் ரொம்ப அக்கறை எடுத்து முடிச்சு கொடுக்குதுன்னா பண்ணலாம், சரி அதெல்லாம் வாங்கிக்கோங்க
நாங்கள் செக் பண்ணிவிட்டு பேங்க்கில் செக் பண்ணிட்டு சிபிலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம், நாங்கள் அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சரி இதெல்லாம் நம்ம லெட்டரில் எழுதி எல்லாம் கொடுத்துட்டு வரோம். இது இப்போ நடந்ததா இல்லையான்னு திருப்பி முடிச்சுட்டு ஊருக்கு போயிடுவார். இது நடந்ததெல்லாம் ஒரு 15 நாளுக்கு பிறகு தெரியும். ஏன்னா எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சிபிலில் செக் பண்ணுறதும் உங்களுக்கு தெரியாது. அதில் தான் நம்ம சிபிலில் செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறோம். இல்லைன்னா சிபில் செக் பண்ண தெரிஞ்சுன்னா சரி ரிமூவ் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ அது பார்க்கறது திருப்பி அவர் கிளம்பி இங்கே வரணும். ஏங்க நான் ஒரு 15 நாளுக்கு முன்னே கொடுத்துட்டு போயிருந்தேன், என் பேரில் லோனு போட்டு தான் சொன்னி அது ரிமூவ் ஆயிடுச்சா. அவர் அக்கறை ரொம்ப உண்மையாக எடுத்துருந்தாருன்னா ப்ராசஸில் போய் நிற்குதுங்க, உங்கள் லோன் வந்து ரிமூவ் அந்த லோன் வாங்கின மாதிரி இருக்குது, ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிபிலேருந்து எடுத்து போய் நிற்குதுங்க சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் சப்போஸ் நாங்கள் இதை கிளியர் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, அதை நம்பி மட்டும் நம்ம வந்துடக்கூடாது. சார் சிபில்லேருந்து போயிடுச்சான்னு பார்க்கணும். நம்ம இவங்களுடைய ரெக்கார்ட்ஸ்லேருந்து அவங்க ரெக்கார்ட்ஸில் நம்ம பேரே இருக்காது ஃபஸ்ட்டு. ஏன்னா அங்கே நான் சொன்னாதான் என் பேர் உனக்கு தெரிய போகுது. யாருடைய லோனும் நம்ம பேரில் காமிச்சுனுங்குது, அது எடுத்துகிட்டு போய் சிபில் ரிமூவ் ஆயிடுச்சான்னு பார்க்கணும். நம்ம அப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்க்கும்போது ரிமூவ் ஆகலைன்னா திருப்பி உங்ககிட்ட சொல்லணும். நம்ம இவங்க தான் ரிமூவ் பண்ண முடியும் சொல்லி, அவங்களே கூட ரிமூவ் பண்ண முடியாது. அவங்க தகவல் அமைச்சு அங்கேருந்து ரிமூவ் பண்ணணும். நம்ம சிபில் கிட்ட எந்த டிரான்சாக்ஷனும் வைக்க முடியாது. அதனாலே இது நடுவில் ஒரு ஃபோர்ஜரியில் நடக்கும் சார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ இருப்பாங்க. என்னன்னா உங்கள் சிபில் ஸ்கோரை நான் உயர்த்தி கொடுத்துட்றேன், 550 750 மாற்றி கொடுத்துட்றேன், எனக்கு உள்ள ஆளுகிறாங்க, நான் பண்ணி கொடுத்துறேன். இது பெரிய டீமே இயங்குது. ஒரு 10,000 கொடுங்க, நீங்கள் தான் 10 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்க போறீங்களே, 10,000 ரூபாய் கொடுங்க, நான் 750 மாற்றி கொடுத்துட்றேன். உயர்த்திட்டா லோன் கிடைச்சிரும் உங்களுக்கு. 750 வந்து கிடைக்க போகுது உங்களுக்கு, 550 இருக்குது, 750 மாற்றி கொடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு டீமு சம்பாரிச்சுனே இருக்குது இந்த மாதிரி பணத்தை வாங்கினு. அதில் தான் நம்ம இங்கே அழுத்தமாக பதிவு பண்ணுறோம். எந்த தனி மனிதனும் சிபிலுக்குள்ளே என்ட்ராகி ஒரு ஸ்கோரை உயர்த்துறதோ இறக்குறதெல்லாம் முடியாது. அந்த வங்கி தான் அந்த தகவலை வச்சு தான் அவங்க மாற்றுவாங்க. அதில் தான் ராங் என்ட்ரி நடக்குது. ஆனால் வங்கியே நினச்சா கூட ஸ்கோரை குறைக்கவும் ஏற்றவும் முடியாது. நிதி நிறுவனம் நினச்சா கூட ஸ்கோர் அவங்க சொல்கிற தகவலை வச்சு இவங்க தான் ஏற்றுறது இறக்குறது. அப்படி இருக்கும்போது ஒரு தனி ட்ராக்ல ஒரு கும்பலே நம்மகிட்ட இருந்து பணத்தை வர வாங்கினுக்குது. இதில் நிறைய பேர் கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா சிபில் செக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியாத போது இவங்களுக்கு உள்ள அதுக்கான லிங்க் இருக்கும் பொழுது முற்றி கொடுத்துருவாங்க போல அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கொடுக்குற டீம் நிறைய இருக்குதுங்க. புதுசாக ஏமாறுறவங்களுக்குன்றதுல இதில் பழசை ஏமாறுறவங்களுக்கு ஏன்னா சிபில் பற்றி தெரியாதனால அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகிடுது. பணத்தை கொடுத்துட்றாங்க. அப்புறம் லாஸ்ட் வரைக்கும் மாற்ற முடியாது, விட்டுருங்க, அது தனி ட்ராக்கு. இப்போ இந்த ட்ராக்ல நம்ம பேசுவோம். சிபில்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டான்னு வச்சு சப்போஸ் இவர் வந்து போராடி சொல்லி சிபில் ரிமூவ் பண்ணிட்டோன்னா அப்புறம் ஒரு பழைய லோன் கிட்ட போய் சொல்லணும் வங்கியில், இங்கே பாருங்க ஐயா நீங்கள் சொன்னீங்க இந்த லோனை வந்து அங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, எனக்கு அதுவும் தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பாருங்க நீங்கள் செக் பண்ண கூட வரணும். இப்போ நம்ம எளிமையாக அதை பேசிட்டோம், 6 to 10 மாதம் கூட அவங்க இதுக்கு நம்ம சாதாரணமாக பேசிட்டோம். நம்மளுக்கு அருகில் இருந்தால் போய் பார்த்துடலாம், மெயில் போட்டால் ரெஸ்பான்ஸ் இருந்தால் பண்ணிடலாம். அதெல்லாம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இதை ஃபைட் பண்ணணும். யார் பண்ண தவறுக்கு யார் இங்கே பலிகாடாக வருது? இதில் என்ன நடந்திருக்கணும்? இங்கேருந்து என்கொயரியில் சிபிலில் வச்சுருக்கணும். இவர் எப்படி ராங் என்ட்ரி வந்தது? வாங்காத ஒரு லோனுக்கு இவர் எங்கே சைன் போட்ட ஃபார்ம் எடுத்துனுவாங்க? சிபில் கிட்ட கேட்கணும்ல. இவருக்கு சைன் போட்டு நாங்கள் வங்கியிலேருந்து எந்த வங்கி இவர் பேரில் லோன் வாங்கியிருக்கு அனுப்பிச்சிருக்கு, அந்த டாக்குமெண்ட்டை கொடுங்க, அந்த வங்கியை கொடு. இவர் உங்களுக்கு யாருன்னே தெரியாது, இவங்க டாக்குமெண்ட் எப்படி நீ சிபில் காமிச்ச? அதுதானே நடந்திருக்கணும் என்கொயரி. அங்கே போட்டு அவங்களுக்கு ஃபைனை போட்டு இவருக்கு ரெமிடி கொடுக்கணும். கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட ரெமிடினா இதில் நீயே போராடி நீயே அந்த லோனை ரிமூவ் பண்ணிட்டு நீயே வந்து இங்கே அப்ளை பண்ணு. ஸோ அதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க வந்து பேங்க் இந்த சிபில் வந்து விக்டிமா பார்க்கறதுல அக்யூஸ்டாக பார்க்குறாங்க. நீங்கள் தான் பண்ண தப்பு, நீங்கள் தான் மாற்றிட்டு வரணும், நீங்கள் தான் அலைஞ்சிட்டே வரணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை தானே சார் இங்கே இருக்கு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது ஏன் அப்படி பண்ணுறாங்க? ஏன் எதனால? இந்த இடம் தான் காமன் மேனுக்கு நம்ம நிற்கணும்னு சொன்னது. இந்த இடம் தான். இப்போ இது ஒரு பெரிய லெவலாலாம் ஈஸியாக அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் வேகமாக பண்ணிவிடுவாங்க. இப்போ காமன் மேனு வேகமெல்லாம் பண்ண முடியாது. இவ்வளோ போய் அலையணும், அவர் மேனேஜர் பார்க்குறதுக்கு 10 முறை நிற்கணும். இந்த மாதிரி நடந்துக்கும் போது அவர் பார்ப்பார், இப்போ எங்கள் வங்கியிலேருந்து லோன் வாங்கின மாதிரி காமிக்குதா, இது வந்து ஃபஸ்ட்டு இப்போ கஸ்டமர் இல்லை, அப்போ நம்மளுக்கு பிஸ்னஸ் இல்லை, இவர்கிட்டருந்து இவருடைய ஏதோ ஒரு பிரச்சனையை நம்ம தீக்கணும், இருக்கிற தலைவலிகளை இப்போ ஏன் தீக்கணும், இதை தள்ளி வச்சுருவார். ஆமாம், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காதாங்க. நீ என் கஸ்டமரும் கிடையாது, எனக்கு பிஸ்னஸ் கொடுக்க வரக்கூடிய நபரும் கிடையாது, ரெண்டுமே இல்லை எனக்கு. இப்போ ஏதோ ஒரு பாதிப்பட்டிருக்க நீ எங்கேயோ சிபிலில் எங்களால், இதை நான் உடனே ஸ்டெப் எடுத்து இன்றைக்கே மெயில போட்டு இன்றைக்கே அந்த டேட்டாஸ் எடுத்து ரிமூவ் பண்ணி சிபில் அமிச்சு இன்னைக்கே உங்களுக்கு என்ஓசி கொடுத்து நீங்கள் அடுத்து நாளைக்கே போய் அந்த பழைய இடத்துல போய் வாங்கிக்க சொல்கிறது எங்கேயுமே எப்பவுமே நடக்காது. இது எல்லாமே எந்த நிறுவனத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அரசாங்கம் தான் பார்க்கணும். இவ்வளோ பாதிப்பு வந்து போதும் இல்லை, இவ்வளோ நடக்குதுன்னு தெரியுதுல. இன்னைக்கு உறுதியாக சொல்லணும், 10ல் 8 பேருக்கு ராங் என்ட்ரி இருக்குது. நீங்கள் எடுத்து அதால் தான் சொல்கிறேன், இண்டிவிஜுவலாக நீங்கள் எடுத்து பாருங்கள். அதாவது நம்ம ஒரு செகண்ட் சஜஷனை கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோன்னா,
எல்லா வங்கியும் உங்களுக்கு சிபில தான் எடுக்குதா ஸ்கோரு, நீங்கள் போய் எக்ஸ்பீரியன்ல எடுங்க, ஐமார்க்கில் எடுங்க, ஈக்விஃபேக்ஸில் எடுங்க, அங்கேயும் அது மாதிரி இருக்கான்னு பாருங்க. அங்கே இருக்கிறது வாய்ப்பு குறைவு. ஏன்னா ராங் என்ட்ரி தான். நீங்கள் இப்போ இந்த நிறுவனம் எல்லாருக்குமே இவங்க பேரில் லோனை போட்டு 4 இதுக்கு அனுப்பிச்சிருக்கான்னு பார்க்கணும் ஒரே மாதிரி. அதனால தான் இந்த ஃபோரமில் எடுத்தீங்கன்னா பெரும்பாலும் இருக்கிறது வாய்ப்பு குறைவு. அதனால தான் அந்த டேட்டாஸ் எடுத்து நீங்கள் இங்கே பேசலாம் லோன் கேட்குற இடத்துல. நீங்கள் சொன்னீங்களா சார் 4 கம்பெனி சொன்னீங்களா, சிபிலோட சேர்த்து இன்னும் 3 கம்பெனி இருக்குன்னு சொன்னீங்களா. இப்போ நான் சிபிலில் வந்து ராங் என்ட்ரி என் பேரில் இருக்கு, இன்னொரு நிறுவனத்தில் ராங் என்ட்ரி இல்லை. அந்த நிறுவனத்தோட டேட்டா வச்சு பேசும்போது அந்த பேங்க் ஏற்றுக்கும் அந்த நிறுவனத்தை. இந்த நிறுவனத்தை என்ன வித்தியாசம் பேசிக்கா? இந்த 4 நிறுவனங்கள் இருக்கு சார், இதுக்கு என்ன வித்தியாசம் பேசிக்கா? எல்லாமே ஒரு விதிமுறை வந்து ஒண்ணுதான் உள்ள அவங்களுக்கு. ஒரே பேட்டர்ன் தான் இயங்கிட்டு இருக்காங்க. இயங்கிறது வந்து ஒரே சின்ன சின்ன ஸ்லைட் வித்தியாசம் தான். இப்போ ஒரு வங்கி வந்து டேட்டாஸ் அனுப்புது, இவருடைய லோனு வாங்கினது இப்படி கட்டுறதுன்னு ஒரு டேட்டாஸ் அனுப்புது. அது இந்த 4 நிறுவனத்துக்கு போகும்போது இந்த 4 நிறுவனத்துக்கு என்ட்ரி போடுவாங்க. இவங்க தான் அப்போ இவங்க என்ட்ரி சப்போஸ் இவங்க என்ன பண்றாங்க சிபில் அப்படின்னா ராங் என்ட்ரி, என் டேட்டாஸை இன்னொருத்தர் பேர் கீழே போடுறாங்களான்னு. இப்போ இந்த நிறுவனம் அதே மாதிரி பண்ணுன்னு சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம இந்த 4த்துல 3த்துல எடுக்க சொல்றது எக்ஸஸா. ஒரே மாதிரி எல்லா நிறுவனம் எப்படி ஒரே பேர்ல மாத்தி போட முடியும்? அப்போ இந்த டேட்டாஸை நம்ம எடுத்து இந்த இவங்களோட இப்போ இந்த ஒரு இப்படி நம்ம இந்த 4 ஏன் இருக்குன்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கூட நம்ம எடுத்துக்கலாம். கரெக்ட். இந்த ஒரு நிறுவனம் தன்னிச்சையா இருந்தானா இவங்க சொல்றதான் கடைசி வரைக்கும் கரெக்ட் ஆயிரும். இல்லை முடிஞ்சு போச்சு லாஸ்ட் வரைக்கும் இவங்க கிட்ட தான் ஃபைட் பண்ணணும். நீங்க எதனாலும் இவங்க கிட்ட தான் நீங்க கேட்டாகணும். அந்த இடத்துல இது இருக்கிறதால ஒரு பெனிஃபிட்னு வச்சுக்கலாம் நம்ம, அவ்வளோதான். இப்போ 4மே ஃப்ரீயா அக்சஸ் பண்ணலாம் நம்ம. வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்கோர் கார்டு ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. அடுத்த முறை கட்டினீங்கன்னா உங்களுக்கு 300, 500, 600 ஒரு நிறுவனம் ஒரு ரேட் வச்சிருக்கு. அதில் நீங்கள் கட்டிட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ அந்த தொகை ரொம்ப சின்ன தொகை தான். ஒரு எமர்ஜென்சி ஒரு லோன் போகிறதுன்னு நீங்கள் அதை கட்டிட்டு எடுத்து பார்த்துட்டு நீங்களே ஒரு ப்ரிப்பராகி போகும்போது அவங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும். இது பாருங்க, உங்களுக்கு சிபிலுக்கு ராங் என்ட்ரின்னு சொல்ல மாட்டாங்க. சிபிலில் நீங்கள் 100 லோன் வாங்கியிருக்கதா காமிக்குது, அது கட்டலன்னு தான் சொல்லுவது, ராங் என்ட்ரின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க நம்ம தான் அதை சொல்லணும், ஐயா நாங்கள் அங்கே வாங்கவே இல்லை, அது ராங் என்ட்ரி. இங்கே பாருங்க, இங்கே நான் வரதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ல எடுத்துன்னு வந்திருக்கேன், ஈக்விஃபேக்ஸில் எடுத்துன்னு வந்திருக்கேன், ஐமார்க்கில் எடுத்துன்னு வந்திருக்கேன், இதில் பாருங்க அது மாதிரி ஒன்றும் இல்லை அப்படியே இங்கே எதுனா சப்போஸ் குழப்பம் இருந்தா இது மொத்தமே என்ன போட்டு குழப்பிடுறாங்க. இப்போ நான் இவ்வளோ இடத்துலையும் போராடணுங்க, கடைசியாக நான் தாங்க பலவீனம் ஆயிட்டேன். இப்போ அவங்க சார் ரைட் சார் முடிச்சுட்டு வந்துட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த சிபிலில் ஒரு தப்பு இருக்கு, இந்த தப்பை திருத்துறதுக்கு பெரிய அலைச்சல் இல்லாமல் நம்ம கவுண்டர் பண்ற மாதிரி மீதி 3 நிறுவனங்களை காமிச்சாலே போதும், பேங்க் எடுத்துக்குவாங்க. அது வந்து அதுக்கு தான் நம்ம அவங்களே சொல்லலாம், வங்கி இதுல மட்டும் எடுக்காதீங்க, மற்றதுல எடுத்து பாருங்க கம்பேர் பண்ணி பாருங்க. வங்கி 4த்துலயுமே எலிஜிபிள் தான். எல்லாமே ஒரே மதிப்பு தான் கொடுப்பாங்க. ஒரு வங்கியிலயோ ஒரு நிதி நிறுவனத்திலும் உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா குறைஞ்சது 3 மாசமோ வேற இடத்துல போய் அப்ளை பண்ணாதீங்க. சிபில் என்ன பார்ப்பாங்க, ஓஹோ மொத்த வாழ்க்கை நீ கிரெடிட் கார்டில் தான் சேவ் பண்றியா, அது வச்சுதான் வாழ்க்கையை ஓடுதா, குறை வடிவேல் சொல்ற மாதிரி தான், துபாய்க்கே போலாமா இல்லை இங்கே இருக்கலாமா, அது மாதிரி தான் இங்கே இருந்தலாமா மாதிரி வங்கிக்கு போலாமா, கார்டு வாங்கலாமா வேணாமா. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.